ஹலோ! யான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அந்த மாதிரி. இது எந்தவித ப்ரமோஷனுமே இல்ல. என்ன மாதிரி லோ பட்ஜெட்ல கிச்சன் திங்ஸ் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிற லேடீஸுண்டா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான வீடியோன்னு இது சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சலிஸ் லிட்டில் வேர்ல்டு. ஸோ அன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்ஷனுக்கு போகும்போது குட்டிக்கு எனக்கு டாய்ஸ் வாங்குவோம்னு அதுக்குட்டி ஒரு கடையில் வந்து ஸ்டாப் பண்ணினவர். ஆஹா ஓஹோண்டு பெரிய கடை எல்லாம் இல்லை, ஒரு நார்மலான அவரேஜான ஒரு கடை தான். ஸோ அங்கே டாய்ஸ் வாங்க தான் போனாங்க. பார்த்தா நிரம்ப கலெக்ஷன்ஸ், கிச்சன் திங்ஸு, அவுட்டோர் திங்ஸ், டாய்ஸஸ், அந்த லேடிஸுக்குரிய ஃபேன்சிஸ் எல்லா ஐட்டமுமே இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் எனக்கு வச்சுருக்க பிடிக்கும். ஆனால் சரியான செராமிக்கெல்லாம் சரியான விலையாக இருந்துச்சு ஆன்லைனில். அதனால் அப்படியே நிரம்ப வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு விட்டுருவேன். நிரம்பவே பார்த்து திரிஞ்சேன். சில கடைக்கும் போனேன், ஆனால் ப்ரைஸ் வந்து நிரம்பவாக இருந்தது. அதனால் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே போய் பார்த்தா நிரம்ப கலெக்ஷன், இந்த மாதிரி குட்டி பவுல் செட்கள், நல்ல வடிவான ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ட்ரே எல்லாமே இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி தாச்சி, குட்டி குட்டி டிஷ்ஷஸ், பவுல்ஸ் எல்லாம் பார்த்தேன். இப்போ வாங்க ஒவ்வொன்று என்ன ப்ரைஸும் நான் என்ன வாங்கினான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ் ட்ரே வாங்கினான். 300 போட்டிருந்தேன். வேணும் ஃபோட்டோவில் சின்னனாக இருக்குது, நல்ல பெரிய ட்ரே. அதோட இந்த குட்டி தாச்சி இது எந்த ஃபேவரெட்டுன்னே சொல்லலாம். பார்க்கவே ஆசையாக இருந்தது. இதுக்குள்ளே கறியல் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இறக்கி வைக்க சூப்பராக இருக்கும். இது வந்து 200 ருபீஸ் செராமிக். அந்த குட்டி மிக்சிங் பவுல் வந்து இது வந்து 250 போட்டிருந்தேன். வேணும் உண்மையாக நல்ல செராமிக். நான் 250 இது வேர்த்துன்னு சொல்லுவேன். உண்மையாகவே இதோட கோஸ்ட் வந்து ஆன்லைனில் கூட. இது வந்து 150. கறியல் எல்லாம் இறக்கிட்டு நானுக்கு டெவல் அந்த மாதிரி ப்ரௌன் ஃப்ரை அந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டு டைனிங் டேபிளில் வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இது வாங்கினா. இது அதை விட கொஞ்சம் பெருசு, 200. நான் முதல் காட்டினதை விட கொஞ்சம் பெருசு. இதுக்குள்ளே பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சு சர்வ் பண்ணினா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இது பெரிய ஒரு மிக்சிங் பவுல், கேக் அதுகள் ப்ளவுண்டீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அடித்து செய்ய நல்லா இருக்கும். ஸோ இது வாங்கினான். இது நான் தேடிட்டே இருந்தேன். கிளாஸ் பவுல் அது அங்கே கிடைக்கல, இந்த மாதிரி மாபிளில் கிடந்தது. இது எனக்கு பிடிச்சது. தேங்காய் பால் அல்லது நோமலாக பசுப்பால் ஏதாவது விட்டு வச்சு நல்லா வடிவாக இருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது தேடி திரிஞ்சேன்னா 250 ருபீஸ் தான். உண்மையாகவே நான் அவர்கிட்ட கேட்டேன் இது என்ன விலையாக இருக்குது, மேபி கூடவாக இருக்குமெண்டு. அவர் 250. நான் இதைத்தான் நீங்கள் சொல்கிறீங்களாண்டா ஓம் சிஸ்டர் இதுதான் என்று சொன்னேன். பிறகு இந்த பிளேட் இது வந்து 200 தான். இது வந்து செராமிக்கில் மெலனியமோ அந்த மாதிரி சொன்னவினம் 200. இது வந்து இது பிளேட். இது வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வெளியெல்லாம் இப்போ வச்சுருக்கணும் தானே அந்த டைப்பான பிளேட். இது வந்து 150, 200. இது அந்த ஒயிட்டில் இது ஆஷ் கலர் பிளாக் இருந்தது. அது கொஞ்சம் செராமிக் தானே வெடித்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வாங்கியல. இந்த ஆஷ் கலரும் ஒயிட் கலரும். இது வந்து பிளாஸ்டிக் இல்லை, மெலோனியம் என்ன மாதிரி சொன்னேன். இது வந்து நான் குட்டி கண்ணனுக்கு வாங்கினான். வடிவாக இருந்தது. இதில் போட்டோ கொஞ்சம் வடிவாக இருக்க மட்டும் சாப்பிடுவேன். இதுக்கும் குட்டி கண்ணனுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுல் வாங்கினான். இது வந்து 150 ருபீஸ் உண்மையாகவே. அதோட குட்டி குட்டி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கினான், ஏதாவது கட்டத்தூள், தனி மிளகாய் தூள் அதுகள் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ இவ்வளவு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். உண்மையாகவே இது நான் வேர்த்துன்னு சொல்லுவேன். இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னா தேக்கவத்தை போகிற ரோட்டில் ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு ஒப்போசிட் இல்லை, ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு முன்னுக்கு இருக்குது. போர்டு எதுவுமே இல்லை, நார்மலான ஒரு எவரேஜான கடை தான். நீங்களும் போய் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாய், ஹாவ் அ குட் டே.